Warm welcome to Mohitha Arts and Knowledge. இந்த வீடியோல நம்ம ஹோம்மேட் சில்வர் மெட்டாலிக் பெயிண்ட் 3 சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தட்ஸ்ல எப்படி பண்றது அப்படினு பார்க்கலாம். இந்த வீடியோல உங்களுக்கு நான் 3 ஈஸி மெத்தட்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன். அதுல எந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. மிக்சிங்க்கு ஒரு பவுல் இல்லை ஒரு கண்டெய்னர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பேர்ல் ஒயிட் பெயிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. பேர்ல் ஒயிட் பெயிண்ட்லேருந்து ஒரு 1 ட்ராப்போ 2 ட்ராப்போ அதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக ஆட் பண்ணுறோம்னா ஷிம்மரிங்காக கிளிட்டரியாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஒருவேளை உங்ககிட்ட பேர்ல் ஒயிட் பெயிண்ட் இல்லை அப்படின்னா ஷிம்மரிங் பவுடர் இருந்தது அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மல் ஒயிட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் நார்மல் ஒயிட்டில் நம்ம பண்ணுறதை விட இந்த மாதிரி பேர்ல் ஒயிட்டில் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பெயிண்ட்டு கூட ஒரு 3-4 ட்ராப்ஸ் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு க்ளூலேருந்து ஒரு 3-4 ட்ராப்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபெவிகால் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு க்ளூ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடில் இந்த சில்வர் பெயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஒரு பாட்டில் கேப் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்மளோட மேக்கப் பேலட்டில் இந்த மாதிரி பிளாக் கலரில் ஐஷேடோவோ ப்ளஷோ இருந்துச்சு அப்படின்னா இதை ஒரு ஸ்டீல் ஸ்கேல் வச்சோ ஸ்டீல் ஸ்பூன் வச்சோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாட்டில் கேப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டே ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பெயிண்ட் ப்ரஷ் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது இப்போதைக்கு லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதை நம்ம பவுடர் ஃபார்மை கொண்டு வந்துட்ட பிறகு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணால் தான் கரெக்டாக கன்சிஸ்டன்சி இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி அப்படியே மேலே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும் இந்த பவுடர்ஸ்லாம். ஸோ அதனால் நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இந்த கேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மெத்தடில் சில்வர் மெட்டாலிக் பெயிண்ட் ரெடி ஆகிடும். 3 மெத்தட்ஸும் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இது உங்களுக்கு நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம செகண்ட் மெத்தடில் எப்படி சில்வர் மெட்டாலிக் பெயிண்ட் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்காகவும் இது மாதிரி மேக்கப் பேலட் எடுத்திருக்கேன். அதில் சில்வர் கலர் ஐஷேடோவோ சில்வர் கலர் ப்ளஷோ இருந்துச்சுன்னா அதை எடுத்து இந்த பாட்டில் கேப்பில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் நமக்கு எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பவுடர் மாதிரி ஆகிடும். அது கூட நம்ம 2-3 ட்ராப்ஸ் ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கணும். ஃபெவிகால் தான் இல்லை, உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு க்ளூ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 ட்ராப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. செகண்ட் மெத்தட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் மெத்தட் பார்க்கலாம். ஸோ அதுக்காகவும் ஒரு பாட்டில் கேப் எடுத்திருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த மிக்ஸ்சரை இதுலேயும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பென்னுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் பிளாக் இங்க் எடுத்து சும்மா ஒரு 1/2 ட்ராப்போ இல்லை 1 ட்ராப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஆட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது பிளாக் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கூட கொஞ்சமாக ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை சில்வர் மாதிரி ஒரு கிரே மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பிளாக் இங்குக்கு இன்ஸ்டீடாக நீங்கள் பிளாக் கலர் பெயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஐலைனர் மஸ்காரா காஜல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதில் இருக்க அந்த இங்கு கூட இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 மெத்தட்ஸ்லேயும் இந்த சில்வர் பெயிண்ட்டை நம்ம ரெடி பண்ணி இப்போ எல்லாத்தையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 3 பெயிண்ட்ஸுமே சேம் ரிசல்ட் தான். எல்லாத்துலேயுமே ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. அதே போல் எதுக்குமே அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியல. 3மே சூப்பராக தான் இருக்குது. அதுவும் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப பெட்டர்னு பார்த்தா நம்ம தேர்ட் ஒன் இந்த இங்க்கும் இந்த பேர்ல் மெட்டாலிக் அந்த மிக்ஸ்சரும் யூஸ் பண்ணி பண்ணது எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மெத்தட் 95% ஒர்க் ஆகுது. தேர்ட் மெத்தட் 98% ஒர்க் ஆகுது. இந்த பெயிண்ட்டை நீங்கள் 3 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதனால் ரொம்ப அதிகமாக ரெடி பண்ணிடாமல் கொஞ்சம் கம்மியாகவே ரெடி பண்ணிக்கோங்க. எப்பப்போ வேணுமோ அப்போயே கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணுற மாதிரி தான் இந்த பெயிண்ட் இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஈஸி தான். அதனால் ரொம்ப நிறைய ரெடி பண்ணாதீங்க, வேஸ்ட் ஆகிட போகுது. ஏன்னா இது 3 மந்த்ஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். இதை மாதிரியே லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹோம்மேட் கோல்டு மெட்டாலிக் பெயிண்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த வீடியோவும் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.